நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா பணம் போடுறதுக்கு, அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக அரசாங்கம் அந்த கொடுக்கக்கூடிய, அதாவது அறிவிக்கிற அந்த ஸ்கீமுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து நமக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க, பேங்க்கில் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சாச்சு. ஆனால் இந்த பேங்க்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து மினிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ மெயின்டைன் பண்ணலைன்னா நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சார்ஜஸை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட் எதுக்குன்னா நிறைய விஷயங்களுக்காக சொல்லலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா போட்டு வச்ச பணத்தை நம்ம யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அந்த துட்டுலாம் வரும். அந்த துட்டை வந்து டைரெக்டாக நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இதைத்தான் வந்து இந்த பேங்க்காரங்க ஷார்ட்டாக AMB அப்படிங்கிறாங்க, ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாயாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். அதை விட நீங்கள் கம்மியாக போயிடுச்சுன்னா அவங்க மாத கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்மகிட்ட பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்தெந்த பேங்க் இப்போது அதை தளர்த்திருக்காங்க, அதாவது ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ப்ரைவேட் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க் யாரெல்லாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேங்கை சொல்கிறேன். எதுக்கு PSU பேங்க் அப்படிங்கிறாங்கன்னா, இந்த பேங்க்லலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர் இருக்குது. அதனால தான் ப்ரைவேட் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பேங்க்கில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இந்தியன் பேங்க். உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க கொடுத்துருக்குற அந்த பாலிசி பிரகாரம் 500 ரூபாய் மினிமம்னா அந்த 500 ரூபாய் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே போச்சுன்னா மாத கடைசியில் ஒரு சம அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. 100லேருந்து 125 ரூபாய்க்கு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ அதெல்லாம் கிடையாது. அது எப்போ அமலுக்கு வருதுன்னா 7 ஜூலை 2025 முதல் அமலுக்கு வருது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க்ல இருந்தால் மட்டும். அடுத்ததா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்கள சொல்ல தேவையே இல்லை. இவங்க இப்போ இல்லை, மார்ச் மாதம் 2020 அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க, அதாவது சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் தேவையில்லை. அதுதான் ஷார்ட்டாக சொல்கிறாங்க, AMB, ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் 0 பேலன்ஸ்லேயே சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய மனசு இந்த SBIக்கு. கனரா பேங்க்ல யாரெல்லாம் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களும் ஒரு அறிவிப்பு போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இனி 0 பேலன்ஸ்லேயே உங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். இது எப்போ அமலுக்கு வருதுன்னா 1 ஜூலை 2025 முதல் இது அமலுக்கு வருது. இதில் எந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் சேலரி அக்கௌண்ட், அதுக்கப்புறம் NRI அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் தேவையில்லை, 0 பேலன்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பஞ்சாப் நேஷனல் பேங்க், இவங்களும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேவிங் அக்கௌண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எங்ககிட்ட அவங்களுக்கு இனி இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை, 0லே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1 ஜூலை 2025 முதல் நடைமுறைக்கு வருது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு கீழே யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான், அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுதா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.